இரண்டாவது ஆள் துவா கேட்டாரு. அவரும் சொல்ல இல்லை, இத்தனை ஹஜ் செஞ்சிருக்கிறேன், இத்தனை உம்ரா செஞ்சிருக்கிறேன், இத்தனை பள்ளி கட்டி இருக்கிறேன். அவர் ஒன்றுமே சொல்லல. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சுருக்கமாக சொல்லுகிறேன், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்க குடும்ப வாழ்க்கையில எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. ஒரு பக்கத்தில் என்ற உம்மா வாப்பா, ஒரு பக்கத்தில் என்ற உம்மா வாப்பா, மறுபக்கத்தில் என்ற மனைவி, மறுபக்கத்தில் என்ற குழந்தைகள், இந்த 3 வர்க்கமும் 3 வகுப்பாரும் இருக்கிற இடத்துல என் தாய் தந்தையை நான் உயர்த்தி பார்த்தேன். என் தாய்க்கும் தந்தைக்கும் பிறகுதான் என் பிள்ளைகள், என் தாய்க்கும் தந்தைக்கும் பிறகுதான் என் மனைவி. என் உம்மா வாப்பா ஃபர்ஸ்ட், முதலாவது. உனக்கு தெரியும் நான் என்ன செஞ்சேன் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, மிம்பர்ல இருந்து நானும் கதைக்கிறேன். எப்படி தெரியுமா கதைக்கிறேன்? பெற்றோர்களை, தாயையும் தந்தையும் கல்லறையில் மண்ணறையில் வைத்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்ப எங்களுக்கு புகழ் பாட முடியும், இப்ப எங்களுக்கு கதைகள் சொல்ல முடியும், இப்ப எங்களுக்கு துஆக்கள் கேட்க முடியும். ஆனா கேட்கிறேன், வாழும் பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொண்டோம்? அல்லாஹ் என்னையும் மன்னிப்பானாக, உங்களையும் மன்னிப்பானாக. இருக்கக்கூடிய சகோதரர்களே, யார் யாருடைய பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பெற்றோர்களுடைய மனதை வெல்லாமல் நோம்பினூடாக சொர்க்கம் போகலாம் என்று யாரும் கனவு காணவானம். பெற்றோர்களுடைய மனதை வென்று கொள்ளாமல், பெற்றோருடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளாமல், ஏன் உங்களோட சுவர்க்கம் 27 இல்ல, என்று உங்களோட காலில் இருக்குது. அல்லாஹ்வுடைய பொருத்தம், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ்வுடைய பொருத்தம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணுமா? யார்கிட்ட கேட்டுக்கோ, ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலித், அல்லாஹ்வுடைய பொருத்தம் வாப்பட பொருத்தத்தில் இருக்குது.